சில பேர் சார் வாழ்க்கையில சலிப்போடயே இருப்பாங்க சார். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஏதோ இருக்கேங்க, என்னத்த வாழ்ந்து என்னத்த போய் என்னத்த ஆபீஸ்க்கு போய் வாழ்க்கையை சலிச்சுக்கிட்டே இருப்பான் வாழ்க்கை முழுக்க. அது ஒரு சேல்ஸ் டீம். அந்த சேல்ஸ் மேனேஜர் ஒவ்வொருத்தட்ட கேட்கிறாரு, உங்க வேலையில என்ன பிரச்சனைன்னு. சொல்றாங்க, என்னங்க வேலை இது, 50 வீட்டு கதவை தட்டுனா 5 மிஷின் விற்கும், எங்களை ஒரு மனுஷனா கூட யாரும் மதிக்க மாட்டாங்க, வெளியே போக சொல்லுவாங்க, ஒரு 5 மிஷின் விற்கிறதுக்கு தினம் 50 வீட்டு கதவை தட்டுனுங்க, இது ஒரு வேலையான்னு எல்லாரும் சலிச்சுக்கிறாங்க. அந்த டீம்ல பெஸ்ட் எம்ப்ளாயியா இருக்கிறவரு ஒரு நாளைக்கு 15 மிஷின் விற்கிறாரு. எல்லாரும் ஆச்சரியத்தோட அவர்கிட்ட எப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, சார் 50 வீட்டு கதவை தட்டினா 5 மிஷின் விற்கும்ன்றத நான் கத்துக்கிட்டேன். அப்ப 10 வீட்டு கதவை தட்டினா ஒரு மிஷினை விற்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பிறந்துச்சு. அந்த ஒரு வீடு இந்த வீடுதான்ற நம்பிக்கையோட எல்லார் வீட்டு கதவையும் தட்டுவேங்க. அவங்க என்ன நிராகரிச்சா கூட அடுத்த வீடு இந்த வீடுதான்ற ஒரு நம்பிக்கையோட நான் வாய்ப்பை தேடி தேடி ஒவ்வொரு வீட்டு கதவாய் தட்டி கொண்டே இருந்தேன். அதனால் எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுன்னு சொன்னாருங்க. சலித்துக் கொள்பவன் வாய்ப்பில் இருக்கக்கூடிய பின்னடைவை பார்க்கிறான். சாதிக்க பிறந்தவன் சந்தர்ப்பங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்க்கிறான். நீங்கள் வாய்ப்பை பார்த்தால் வாழ்க்கை உங்களை பார்க்கிறது.